இன்றைக்கு 21/3/2026 இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா வா அப்டேட்ஸ் நிறைய வந்து கொண்டே இருக்குது. ஏராளமான விஷயங்கள், மிகப்பெரிய உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டு உலக அரசியல்ல மிகப்பெரிய பதட்டத்தை இது உருவாக்க போகுது என்ற மாதிரியான விஷயங்கள் கூட வழியில வந்திருக்கு. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது நேரடியான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்த நிலையில அமெரிக்கா அண்மையில இந்த நேட்டோ நாடுகள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருந்தது, எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் தொடர்ந்து ஈரானால தடுக்கப்பட்டிருக்குது. அங்க கப்பல்கள் செல்ல முடியாது, ஆயில் கண்டெய்னர்கள் செல்ல முடியாது. ஆகவே உலகத்தில் ஒரு ஆயில் கிரைசிஸ் வரப்போகுது. அதால இதை ஓப்பன் பண்றதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்ன இடத்துல குறிப்பாக எல்லா நாடுகளுமே மாட்டன் என்ற மாதிரி தான் சொல்லி இருந்தார்கள். எல்லா நாடுகளுமே, அதாவது இந்த நேட்டோவில் அங்கம் வகிக்கிற எல்லா நாடுகளுமே மாட்டன், நாங்கள் வரமாட்டோம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் தொடர்ந்து இந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார். அமெரிக்கா நேட்டோல இருந்து விலக போற மாதிரியான ஒரு கருத்துக்களை கூட சொல்லியிருந்தார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப சில நாடுகள் சேர்ந்து ஒரு கண்டனத்தை ஈரானுக்கு எதிராக சொல்லியிருக்கு. இது எந்த அடிப்படையில் இந்த கண்டனம் எழுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் இது தொடர்ந்து ஈரானால பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஆயில் இந்த வழியால கொண்டு செல்ல முடியாதுன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதால இப்ப ஆயில் பிரச்சனை எல்லா நாடுகள்லையும் எழும்ப வலிக்குது. குறிப்பாக அமெரிக்காவில் கூட பெட்ரோல் விலை கூடியிருக்கு. ஆகவே இந்த அடிப்படையில தான் இப்ப கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தேவையான அல்லது இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ஆயிலை சப்ளை பண்றதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்றபடியா இப்ப சில நாடுகள் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யிருக்குன்னு சொன்னா, ஈரானுக்கு எதிரான ஒரு குற்றத்தை சொல்லி இருக்கு. ஈரானுக்கு எதிராக ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்குது. இப்ப என்ன அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல பங்கு பற்றி இருக்கிற நாடுகள் போலந்து, பிரான்ஸ், பிரிட்டன், நெதர்லாந்து, ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் கூட்டாக சேர்ந்து தான் இந்த அறிக்கையை, கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கு. இந்த முயற்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் தான். அதோட இந்த கண்டன அறிக்கைக்கு கனடாவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பெரிய நாடுகள், நேட்டோவில் அங்கம் வகிக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை செய்திருக்கு. ஈரான் மத்திய கிழக்கு பகுதியில் மேற்கொள்ளும் ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல்ஸ் தாக்குதல்கள் மற்றும் வெளிநாட்டு கப்பல்களின் பயணத்தை தடுக்க முயற்சிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற மாதிரி இந்த அறிக்கையில ஒரு உள்ளடக்கம் இருக்குது. மேலும் ஐக்கிய நாடுகள் கடல் சட்டத்தின்படி UN கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் தி சீ என்று சொல்லப்படுற அந்த சட்டத்துக்கு அமைய அனைத்து நாடுகளின் கப்பல்களும் கடலில் சுதந்திரமாக பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அந்த கண்டன அறிக்கையில தெரிவித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய இந்த நடவடிக்கை உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கு. அதோடு எண்ணெய் மற்றும் எரிவாயு களங்களில் நடக்கும் தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அழைப்பும் இதுல விடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும், இந்த எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதலை அமெரிக்காவும் ஸ்டேலும் தான் ஸ்டார்ட் பண்ணினது என்ற ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட இல்லை. அவர்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளும் இதுல முன்வைக்கப்பட இல்லை. இந்த போரையும் இந்த ஆயில் கிரைசிஸையும் உருவாக்கினது உண்மையா அமெரிக்காவும் ஸ்டேலும் சேர்ந்து ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் காரணமாக. இந்த யுத்தத்தில் ஃபர்ஸ்ட் அட்டாக் செய்திருந்தது ஸ்டேல். அதுக்கு பிறகு அமெரிக்கா அதனுடன் நேரடியாக கலந்து கொண்டது. பட் அவர்கள் மீது எந்த கண்டனங்களும் இதுல தெரிவிக்கப்பட இல்லை. ஈரான் மீது தான் முழுமையான குற்றச்சாட்டுகள் நிகழ்த்தப்பட்டிருக்குது. இந்த கண்டன அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோஸ் கடல் சரிவு உலகத்தினுடைய முக்கியமான எண்ணெய் கடத்தல் பாதையாக இருக்கிறது. அந்த கடல் பாதையினுடைய பாதுகாப்பு எல்லா நாடுகளுக்கு முக்கியமானது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்மோஸ் கடற்சரிவை பாதுகாக்க தனது கூட்டணி நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று முன்னமே கேட்டிருந்தா இது சம்பந்தமா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பட் இந்த விஷயங்களும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்தில் பல நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கணும். இந்த கூட்டறிக்கையின் பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் ஒரு மாற்றம் அல்லது புதிய ஒரு பதட்டம் உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். ஏனடா இதெல்லாம் முக்கியமான நாடுகள், நேட்டோல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள்லாம் எல்லாருமா சேர்ந்து இப்ப ஈரான் மீது கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். இது சில வேளை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப ஈரானை தாக்கலாமா என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷம் இப்படியே தொடர்ந்து ஏராளமான மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கு ஈரான் யுத்தம் தொடர்பாக, அதோட ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் கிரைசிஸ் தொடர்பாக. சரி, இந்த நிலைமை ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ்ல ஏதாவது புதிய மாற்றங்களை ஏற்படுத்துமா அல்லது உலக அரசியல்ல புதிய மோதல்களுக்கு ஏதாவது வழிவகுக்குமா? இது தொடர்பான காணொலியை நாங்கள் அடுத்து பார்க்க போறோம். அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும்னா இதை போன்ற உலக அரசியல் முக்கிய தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த மாதிரியான மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்காக உடனடியாக தந்துவோம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி பிடித்திருந்த உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அவர்களும் உலக நியூஸை உடனடியாக தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் ஒரு புதிய உலக நிலவரம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.